பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்ரா 2வது அதிகாரம் 64வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 42,360 பேராயிருந்தார்கள் என்பதாக. பெயர் எழுதப்பட்டவர்கள் தோஸ் ஹூஸ் நேம்ஸ் ஆர் ரிட்டன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எஸ்ரா புஸ்தகத்தில் முதல் 2 அதிகாரங்களில் செருபாபேலின் தலைமையின் கீழ் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு பிரயாணம் செய்ததை குறித்தும், 3 முதல் 6 அதிகாரங்களில் தேவாலயத்தின் கட்டுமான பணிகளை குறித்தும், 7 முதல் 10 அதிகாரங்களில் எஸ்ராவின் தலைமையின் கீழ் சீர்திருத்தம் உண்டாகிறதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 2ஆம் அதிகாரத்தில் யார் யாரெல்லாம் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கடந்து சென்றார்கள் என்பதை பற்றியதான புள்ளி விவரமும் அவர்களுடைய பெயர்களும் கூட வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியம்! ஆவியானவர் குறிப்பாக பெயர்களையும் வம்சங்களையும் பட்டியலிட்டிருப்பது. எல்லாரையும் தன்னுடைய உள்ளங்கையில் கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறார். அதுபோல நம் பெயர்களையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறவர். அநேகருக்கு தங்கள் பெயர் பத்திரிகைகளில் வர வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். விளம்பர பலகைகளில் தங்கள் பெயர்கள் வர வேண்டும் என்றும் ஆசைப்படுவார்கள். பெயர்களோடு தங்கள் பட்டங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஊழியக்காரர்கள் கூட தங்கள் பெயர்களோடு பிஷப், டாக்டர், ரெவரண்ட் போன்ற பட்டங்களை போட்டுக்கொள்ள வாஞ்சிப்பார்கள். தேவ ஜனங்களே, இவைகள் எல்லாவற்றையும் விட நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கடந்து சென்றவர்களின் பெயர்களை எப்படி ஆண்டவர் சரியாக எழுதி வைத்திருக்கிறாரோ, அதுபோல இன்று பாபிலோனிய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட்டு வருகிறவர்களின் பெயர்களை ஆண்டவர் தன்னுடைய குறிப்பில் எழுதி வைக்கிறார் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாபிலோனிய வாழ்க்கை என்பது வசதியான இடம். எருசலேமுக்கு கடந்து சென்று அங்கே கஷ்டப்படுவதை பார்க்கலும் பாபிலோனிலேயே தங்கிவிடுவதுதான் அநேக ஜனங்களின் விருப்பமாக இருந்தது. லேவி கோத்திரத்திற்கும் அதே விருப்பம்தான் காணப்பட்டது. லேவி கோத்திரத்திலிருந்து 74 பேர்கள் மாத்திரமே எருசலேமுக்கு கடந்து சென்றவர்கள். ஏன் இவ்வளவு சொற்ப ஜனங்கள் லேவி கோத்திரத்திலிருந்து கடந்து சென்றார்கள்? காரணம், பாபிலோனில் சொகுசான வாழ்க்கை, நல்ல வருமானம், நல்ல இடம், நல்ல சுகமான வாழ்க்கை. இடிந்து போன எருசலேமுக்கு கடந்து செல்ல பயண களைப்பு வரும், அதிகமான செலவு செய்ய வேண்டும், வருமானத்திற்கு வழி தெரியவில்லை. இப்படி பல கேள்விகளோடு பெரும்பான்மையினர் பாபிலோனிலேயே தங்கிவிட்டார்கள். தங்களது வசதியை பொருட்டாக எண்ணாமல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எருசலேமுக்கு கடந்து சென்றவர்களின் பெயர் வேதாகமத்தில் எழுதப்பட்டது. மற்றவர்களின் பெயர் வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. இன்றும் அநேக விசுவாசிகள் நான் உண்டு, என் வேலை உண்டு, என் சொத்து உண்டு, என் சேமிப்பு உண்டு என்று மாத்திரம் சிந்தித்து தேவாலயத்தை குறித்த கரிசனை இல்லாமல் இருப்பதை விட தேவாலயத்தை குறித்த தரிசன பார்வையோடு செயல்படுவீர்கள் என்றால் உங்கள் பெயரை கர்த்தர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்து அதற்கு தக்க பலனை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் செய்வார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து அதற்கு தக்க பலனை இந்த பூமிக்குரிய ஜீவியத்திலும் மறுமையிலும் கட்டளையிடுகிற நல்ல தேவனாய் நீர் இருக்கிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். அப்பா, இந்த பூமிக்குரிய எங்கள் ஜீவியத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடன் இருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிகிறேன். கண்மணி போல காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.